இன்று 76வது குடியரசு தினம். நம் நாட்டில் எல்லா இடங்களிலும் குடியரசு தினம் மிக விமர்சையாக, சந்தோஷமாக, குதூகலமாக, ஆர்வத்தோடு கொண்டாடப்படுகிறது. நம்முடைய சுதந்திரத்திற்காக, நம்முடைய நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் எல்லோரும் ஞாபகத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. நம்முடைய சுதந்திரம் காந்திஜி அவர்களுடைய திறமையில் நமக்கு கிடைத்தது. இதில் பங்கு கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. யார் யார் பங்கு கொண்டார்கள், என்னென்ன தியாகங்களை செய்தார்கள், டெல்லியிலும் மற்ற சில இடங்களிலும் எவ்வாறு சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் தூக்கிலில் தொங்கப்பட்டார்கள் என்ற செய்திகளும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த சுதந்திரம் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, சந்தோஷமாக, அது எளிதில் கிடைத்துவில்லை. அதற்காக பல தியாகங்கள் பலரால் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது என்பதுதான் உண்மை. இன்று 76வது குடியரசு தின விழாவை நாம் ஆர்வமாக கொண்டாடுகிறோம். இந்த தருணத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்க பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை எண்ணுகிறோம். அவர்களுடைய தியாகங்களை மதிக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய வருங்காலம் இந்தியா சுபிட்சமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, உலகத்திலேயே நாம் பாடி வந்திருக்கிறோமே, சாரே ஜஹாं से अच्छा हिंदुस्तान हमारा, அதன்படி மேலும் நடைபோர். எல்லா மக்களும் ஒன்று கூடி இதுவரையில் கூடியிருந்திருக்கிறார்களே, அதே போல இருந்து நாட்டை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல குடியரசு தினமாகிய இன்று நாம் சபதம் ஏற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம் நாடு எல்லா விதத்திலும் முன்னேற வேண்டும். முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. இறைவனுடைய அருளால் அதில் சந்தேகமில்லை. ஆனால் நாம் இன்னும் அதிகமாக ஒன்றாகுவோமானால், நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய நாட்டுக்காக பாடுபடுவோமானால், நம்முடைய நாடு ஒரு சூப்பர் பவர் ஆகும் என்பதில் சந்தேகமில்லை. காலஞ்சென்ற மதிப்புக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இதைதான் நாடினார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய நாட்டு ஒற்றுமைக்காக, சுபிட்சத்திற்காக, முன்னேற்றத்திற்காக ஒன்று சேர்வோம், உழைப்போம். நம்மால் முடிந்தவரை நாட்டுக்காக ஏதாவது செய்வோம் என்று சபதமேற்போமாக. இதுதான் நாம் இன்று செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. 76வது சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.